ரூபாய்க்கு இனி இட்லி கிடைக்குமா? கேட்பாரற்று கிடைக்கும் அம்மா உணவகம். ஏழைகளின் வயிற்றில் பால் வார்த்த அம்மா. ஊழல் பெருச்சாளிகளின் கைங்கரியம். உழைப்பாளிகள், ஆதரவற்றோர், தொழிலாளிகள் என அனைவரின் பசியை ஆற்றுவதற்காக மறைந்த முதல்வர் ஜெயலலிதா தமிழகம் முழுவதும் அம்மா உணவகம் திறந்தார். அம்மா உணவகங்களில் ரூபாய்க்கு இட்லி, ரூபாய்க்கு பொங்கல் என விதவிதமான டிஃபன் ஐட்டங்கள் கிடைத்து வந்தன. காலை, மதியம், மாலை என 3 வேளையும் அம்மா உணவகங்கள் ஏழைகளின் பசியை ஆற்றியது. வயிறு நிரம்ப சாப்பிட்ட பலர் அம்மா வாழ்க என வாயார வாழ்த்தினர். அம்மா உணவகங்கள் உள்ளாட்சி நிர்வாகங்கள் மேற்பார்வையில் ஜோராக நடத்தப்பட்டு வந்தது. திமுக ஆட்சிக்கு வந்ததும் அம்மா உணவகங்கள் பெயரளவுக்கு செயல்பட துவங்கியது. இட்லி இருக்கும், ஆனால் சட்னி இருக்காது. பொங்கல் இருக்கும், ஆனால் சாம்பார் இருக்காது என அம்மா உணவகங்கள் மூடு விழாவை நோக்கி வீறுநடை போட்டு வருகின்றன. கோவிட் காலத்தில் ஏழைகளின் பசியாற்றிய அட்சய பாத்திரமாக அம்மா உணவகங்கள் செயல்பட்டு வந்தன. திராவிட மாடல் ஆட்சி என்பது அனைவருக்குமானது என மூச்சுக்கு 300 முறை கூறி வரும் முதல்வர் ஸ்டாலின் அம்மா உணவகங்கள் எப்போதும் போல் செயல்படும் என கடந்த சட்டசபை தேர்தலின் போது உறுதியளித்தார். திமுக ஆட்சிக்கு வந்ததும் டாஸ்மாக் போடும் ஃபைலில் தான் தனது முதல் கையெழுத்து இருக்கும் என கூறினார். ஆனால் வழக்கம்போல் அனைத்தும் புருடா என நிரூபித்து விட்டார் என மக்கள் குமுறுகின்றனர். டாஸ்மாக் முழுவீச்சில் செயல்படுகிறது. ஆனால் அம்மா உணவகங்களை இழுத்து மூடும் நடவடிக்கையில் அரசு முழுவீச்சில் செயல்பட்டு வருகிறது. ஏனோ தானோ என இயங்கி வரும் அம்மா உணவகங்கள் 2026ஆம் ஆண்டு தேர்தலுக்குள் கதை முடிந்துவிடும் நிலையில் உள்ளது. அதன் ஒரு பகுதியாக காஞ்சிபுரம் ரயில்வே ரோட்டில் அரசு ஹாஸ்பிட்டல் அருகில் அம்மா உணவகம் உள்ளது. இந்த உணவகம் நோயாளிகளை பார்க்க வரும் விசிட்டர்ஸ், நோயாளிகள், ஆதரவற்றோருக்கு அட்சய பாத்திரமாக விளங்கியது. காஞ்சிபுரத்தில் நேற்று 110 மில்லி லிட்டருக்கு மேல் கனமழை கொட்டி தீர்த்தது. தொடர் மழைக்கு தாக்குப்பிடிக்க முடியாமல் அம்மா உணவகத்தின் ஃபால் சீலிங் இடிந்து விழுந்தது. மின் வயர்கள் அருந்தன. இரவு நேரம் என்பதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. இன்று காலை பணிக்கு வந்த அம்மா உணவக பணியாளர்கள் உள்ளே செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. கட்டடத்தை விரைந்து சீர் செய்யவும் அதுவரை மாற்று ஏற்பாடு செய்து தர மாவட்ட நிர்வாகத்திற்கு நோயாளிகள், பணியாளர்கள் வலியுறுத்தினர். எது எப்படியோ அம்மா உணவகம் இனி இருக்காது, மூடு விழாவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு சாட்சியாக காஞ்சிபுரம் அம்மா உணவகம் இடிந்து தரைமட்டமானது என்பது குறிப்பிடத்தக்கது.